The World Unfiltered. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுடைய அதிநவீன வான் ஆயுதங்களுக்கு எதிராக ஈரான் ஒரு புதிய ஆயுதத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. கியாம் 118 அப்படிங்கிற இந்த ஏவுகணையை பயன்படுத்த தொடங்கியிருக்கு. இந்த ஏவுகணை ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையால் உருவாக்கப்பட்ட அதிநவீன ட்ரோன் ஹண்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிசைல்ஸை ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ட்ரோன்களுக்கு எதிராக பயன்படுத்தி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த, அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த ட்ரோன்களில் ஒன்றான அமெரிக்காவுடைய MQ-9 ரீப்பர், இது ஈரானுடைய வான்வெளியில் கியாம் 118 மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ரீப்பர் அப்படின்னு பெயரிடப்பட்டு கியாம் 118 மூலமாக MQ-9 ரீப்பர்களை ஈரான் தாக்கி அழித்து வருகிறது. இஸ்ரேலுடைய முக்கியமான உளவு மற்றும் தாக்குதல் ட்ரோனான ஹெர்ம்ஸ் 900 இந்த ஏவுகணை அமைப்பால் சுடப்பட்டதுனால இஸ்ரேலிய விமானப்படை தன்னுடைய ட்ரோன் நடவடிக்கைகளை தற்காலிகமாக குறைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த கியாம் 118 இருக்கு இல்லையா, இது மற்ற ஏவுகணையிலேருந்து எப்படி மாறுபடுது அப்படின்னு சுருக்கமாக பார்த்துடலாம். குறைந்த செலவு, அதிக சேதம், இதுதான் இதோட அடிப்படை. சுமார் 280 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோனை மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு கியாம் 118 ஏவுகணை அழித்து விடுகிறது. இது நவீன வான்போர் முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் அமெரிக்காவுடைய 12 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன இந்த கியாம் 118. இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய மல்டிமோட் கைடன்ஸ் இருக்கு இல்லையா, அது எதிரி ட்ரோன்களுடைய வெப்பத்தையும் வடிவத்தையும் வச்சுட்டு மிக துல்லியமாக தேடி சென்று தாக்கக்கூடியது. இந்த ஏவுகணை RS-3 வகை லாரிகளில் பொருத்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து தாக்குதல் நடத்திட்டு உடனடியாக அடுத்த இடத்துக்கு போயிட முடியும். இதனால் எதிரி நாடுகளால் இந்த ஏவுகணை லான்ச்சஸ் இருக்கு இல்லையா, ஏவுதளங்கள் இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். ஈரான் தன்னுடைய முக்கியமான இடங்களான அணுசக்தி மையங்கள், அது மட்டும் இல்லாமல் இராணுவ தளங்களை சுற்றி இந்த கியாம் 118 ஏவுகணைகளை ஒரு பாதுகாப்பு வலை போல அமைச்சிருக்கிறாங்க. இவை கூட்டமாக வரக்கூடிய ட்ரோன்களை ஒரே நேரத்தில் தாக்கும் திறன் கொண்டவையாகவும் இருக்கின்றன. இந்த ஏவுகணை ஈரான் எல்லைக்குள்ளே மட்டும் இல்லாமல் ஏமனில் இருக்கக்கூடிய ஹூதி படைகளுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. இது செங்கடல் பகுதியில் நடக்கக்கூடிய மோதல்கள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஈரான் திடீர்னு களமிறக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்குது அப்படின்னு தான் அமெரிக்கா தரப்பில் இருந்தும் ஒரு சிலர் பார்க்குறாங்க. ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இது ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி தான் கடந்த 20ஆம் தேதி இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரிட்டிஷ் கூட்டு படைத்தளமான டியாகோ கார்சியாவை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை ஏவியது. இது ஈரான்லேருந்து சுமார் 3800லேருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த 4000 கிலோமீட்டர் வரம்புங்கிறது இருக்கு இல்லையா, இது இன்னொரு விதமாக பார்க்கலாம். லண்டன், பாரிஸ், அது மட்டும் இல்லாமல் பெர்லின் போன்ற முக்கியமான ஐரோப்பிய நகரங்களை ஈரானுடைய இலக்குக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். டியாகோ கார்சியாவை தாக்கியதாக சொல்லப்படக்கூடிய தகவலை ஈரான் தொடர்ந்து மறுத்துட்டு இருக்காங்க. இது இஸ்ரேலுடைய ஃபால்ஸ் ஃபிளாக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான். அது என்ன ஃபால்ஸ் ஃபிளாக் அட்டாக் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஒரு நாடு
அமைப்பு அல்லது குழு ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களே நடத்திட்டு அதை மற்றொரு தரப்பினர் செய்ததாக காட்டி உலகத்தை நம்ப வைக்கக்கூடிய ஒரு இராணுவ தந்திரம் தான் அது. இதனோட முக்கியமான நோக்கங்கிறது எதிரி தரப்பின் மேலே பழியை போட்டுட்டு அவங்க மேலே போர் தொடுக்கிறதுக்கு அல்லது அவங்க மேலே சர்வதேச தடைகளை விதிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தந்திரம், ஒரு ராஜதந்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தந்திரம் இது. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் 1939ஆம் ஆண்டில் நடைபெற்ற கிளீவிட்ஸ் சம்பவத்தை சொல்லலாம். 2ஆம் உலகப் போரை தொடங்குவதா நாஜி ஜெர்மனி தன்னுடைய சொந்த வானு நிலையத்தை தாக்கிட்டு அது போலந்து இராணுவம் செஞ்ச வேலை அப்படின்னு அப்போ காமிச்சாங்க. அதுதான் போர் தொடங்கிறதுக்கு காரணமாக அமைஞ்ச ஒரு இன்சிடெண்ட், ஒரு அட்டாக். சரி, ஈரான் தற்போது பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளுடைய வரம்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த வரம்பை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தாக்கும் வல்லமை கொண்டவைகளாக இவை இருக்கின்றனவா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழலாம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஈரானுடைய மிசைல்ஸை பற்றி, இஸ்ரேலோட மிசைல்ஸ் பற்றி, அதேபோல் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் பற்றியோ ஏவுகணைகள் பற்றியெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதுலேயும் சுருக்கமாக பார்த்துடலாம். ஈரான் தற்போது 3 அடுக்கு ஏவுகணை வியூகத்தை கையாண்டுகிட்டு இருக்கு. குறைந்த விலை ட்ரோன்கள் மூலமாக வான் பாதுகாப்பை திசை திருப்புவது, அதிவேக ஏவுகணைகள் மூலமாக இலக்குகளை தாக்குறது, மிக நீண்ட தூர ஏவுகணைகள் மூலமாக மிரட்டல் கொடுக்கறது. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதில் முதல்ல வர்றது அதிநவீன ஏவுகணைகளாக இருக்கக்கூடிய ஃபட்டா 2. இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஹைப்பர்சானிக் ஏவுகணை இது ஒளியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய திறன் கொண்டது. மார்ச் 1ஆம் தேதி அமெரிக்க படைகளுக்கு எதிராக இது முதல்ல பயன்படுத்தப்பட்டதாக பதிவுகள் வருகின்றன. இதனுடைய அதீதமான வேகம், அது மட்டும் இல்லாமல் திசை மாறக்கூடிய திறன், இது காரணமாக ஏஜிஸ், பேட்ரியாட் போன்ற நவீனமான வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட தடுக்கிறது கடினமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த ஃபட்டா 2 ஏவுகணைங்கிறது 1400லேருந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணை. ஈரான் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான ஏவுகணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரம்ஷாகர் 4. இது 1500 கிலோமீட்டர் எடை இருக்கக்கூடிய வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. இது MIRV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டிருப்பதாக ஈரான் குறிப்பிடுது. சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் பாய்ஞ்சு தாக்கக்கூடிய திறன் படைத்தது இந்த மிசைல். ஈரான்லேருந்து ஏவப்பட்டுச்சுன்னா இஸ்ரேல் முழுவதையும், அதேபோல் சவுதி அரேபியா, டர்க்கி, ஈஜிப்த், தென்கிழக்கு ஐரோப்பாவுடைய சில பகுதிகள் அப்படின்னு எளிதாக சென்று தாக்க முடியும். ஈரானுடைய மற்ற ஏவுகணைகளை விட இது அதிக அழிவுத்திறனை கொண்டது. இதில் மேம்படுத்தப்பட்ட திரவ எரிபொருள் பயன்படுத்தப்படுறதுனால ஏவுகணை ஏவுதளத்தில் பல மாதங்கள் எரிபொருள் நிரப்பப்பட்ட நிலையிலேயே தயாராக இருக்க முடியும். இந்த லான்ச்சுக்கு எனி டைம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். இது போர்க்காலங்களில் உடனடியாக தாக்குதலுக்கு உதவக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. தற்போதைய போரில் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இராணுவ தளங்கள், அது மட்டும் இல்லாமல் வான் பாதுகாப்பு அரண்களை தகர்க்கிறதுக்கு ஈரான் இந்த கோரம்ஷாகர் 4 அப்படிங்கிற ஏவுகணைகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த கோரம்ஷாகர் ஏவுகணைகளுடைய வரம்பை 2000 கிலோமீட்டர் அப்படின்னு ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாலும் வெடிபொருள் எடையை குறைப்பதன் மூலமாக இதனுடைய தூரத்தை 3000 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகரிக்க முடியும் அப்படின்னு இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. இன்னொன்று ஈரானுடைய செஜில், இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். செஜில் ஏவுகணை இருக்கு இல்லையா, அது ஏவுகணை வரிசையிலேயே மிகவும் தனித்துவமான, அது மட்டும் இல்லாமல் ஆபத்தானது அப்படின்னு கருதப்படுது. இதனுடைய அதிகாரப்பூர்வ செயல்பாட்டு தூரம்ங்கிறது 2000லேருந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும். ஈரான்லேருந்து ஏவப்பட்டதுன்னு வைக்கிங்களேன், அங்கேருந்து ஒரு லான்ச் பண்ணுறாங்க மிசைல் அப்படின்னா இஸ்ரேல், ஈஜிப்த், டர்க்கி, சவுதி அரேபியா, தென்கிழக்கு ஐரோப்பா பெரும்பகுதி எளிதாக தாக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய ஏரோ 3 போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை திசை திருப்பக்கூடிய வகையில் இதனுடைய வேகமும் அதே போல் வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் விதமும் வடிவமைக்கப்பட்டிருக்கு.
இப்போ சமீபத்திய ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4ல் இஸ்ரேலிய வான்படை தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இந்த செஜில் ஏவுகணைகளுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. ஈரானுடைய ஏவுகணை வலிமையில் ஹஜ் கசிம் அதே போல் கெய்பர் ஷெகான் இந்த ரெண்டும் மிக முக்கியமானவை. இந்த ரெண்டுமே இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு மண்டலங்களை அயன்டோம் டேவிட் ஸ்லிங்லாம் இருக்கு இல்லையா, அதை ஊடுருவி தாக்கக்கூடிய வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டவை. இந்த ஹஜ் காசிம் அப்படிங்கிற ஏவுகணை ஈரானுடைய புகழ்பெற்ற தளபதி காசிம் சுலைமானி நினைவாக பெயரிடப்பட்டுச்சு. சுமார் 1400 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து சென்று அழிக்கக்கூடிய அல்லது தாக்கக்கூடிய திறன் கொண்டது. கெய்பர் ஷெகான் 2022 அறிமுகப்படுத்தப்பட்ட ஈரானுடைய 3ஆம் தலைமுறை மிசைல். நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை சுமார் 1450 கிலோமீட்டர் வரைக்கும் பாயக்கூடிய திறன் பெற்றது. இதை தவிர ஈரான் குறைந்த தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. குறைந்த தூர பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்னா ஒரு 800 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டவை. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலை நேரடியாக தாக்குறது கடினம். ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தூரம் 900 கிலோமீட்டர். நான் இப்போ உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய நிலப்பரப்பை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதுதான் அதனுடைய பலமும் கூட. ஆனாலும் சிரியா மற்றும் லெபனானில் இருக்கக்கூடிய ஈரானோட ஆதரவு பெற்ற குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குழுக்களுக்கு இவற்றை விநியோகித்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துது ஈரான். இதுதான் ஈரானோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஈரானுடைய தலைநகர்லேருந்து டெல் அவீவை அட்டாக் பண்ணுறதுக்கான தூரம் ரொம்ப அதிகம். அதனால தான் அவங்க அவங்களுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் மூலமாக பார்டர் பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. தற்போதைய நிலவரப்படி ஈரான் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க நிலப்பரப்பை நேரடியாக தாக்கும் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை இன்னும் காட்சிப்படுத்தலை. அமெரிக்காவை தாக்கிறதுக்கு ஒரு ஏவுகணைக்கு குறைந்தபட்சம் 10,000 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய திறன் இருக்கணும். ஆனால் ஈரானுடைய தற்போதைய ஏவுகணைகள் அவ்வளவு தூரம் போக முடியாது. அமெரிக்காவுடைய நிலப்பரப்பை தாக்க முடியாட்டாலும் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அமெரிக்க இராணுவ தளங்கள் ஈரானுடைய ஏவுகணை வரம்புக்குள் இருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. நிலைமை எப்படி இருக்க அமெரிக்கா ஏன் கவலைப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம். ஈரான் தன்னுடைய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த பயன்படுத்தக்கூடிய சுல்ஜானா அதுபோல் சிமோர்க் இந்த ராக்கெட்டுகள் இருக்கு இல்லையா, இது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளுக்கு இணையான தொழில்நுட்பத்தை கொண்டவை. ஒரு செயற்கைக்கோளை புவியினுடைய சுற்றுப்பாதையில் நிறுத்த தேவையான அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வெடிமருந்து முனையை 10,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு அனுப்ப முடியும். இதனால் ஈரான் நினச்சா மிக விரைவில் அமெரிக்காவை தாக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு அமெரிக்க உளவு அமைப்புகள் ஏற்கனவே சில நோட்ஸ் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க அந்த அரசாங்கத்துக்கு. அவங்களுடைய கவலையும் அதுவாகத்தான் இருக்கிறது. அதனால் அமெரிக்கா எல்லாவற்றையும் உற்று கவனிச்சுட்டே இருப்பாங்க. எந்த நாடு என்ன மாதிரியான அணு ஆயுதங்களை தயாரிக்குதா, இல்லை அவங்களுடைய ஆயுதங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் உளவு பார்த்து கொண்டே இருக்கும் சிஐஏ. அதே போல் மொசாட்டுடைய தகவல்களும் சென்று கொண்டு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரானுடைய ஆயுத பலம் அப்படிங்கிறது முக்கியமாக இங்கே கவனிக்கப்படுது. நீங்கள் தெரியும், ஒரே வாரத்தில் ஈரான் சரணடைந்து விடும், இந்த போர் நீடிக்காது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய எதிர்பார்ப்பும் அமெரிக்க வீரர்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருந்தது. ஒரு வாரத்துக்கு மேலே தாக்குதலை நீடிக்க முடியாது. அதுவும் கமேனி உள்ளிட்டவர்கள்லாம் இந்த மிசைல் அட்டாக்கில் கொல்லப்பட்ட பிறகு இந்த போர் நீடிக்காது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் 4 வாரங்களாக நீடித்து கொண்டிருக்கிறது. ஈரான் தங்களுடைய குறைந்த அளவிலான, அதாவது செலவில் ரொம்ப குறைந்த மிசைல்ஸை இல்லை ட்ரோன்ஸை பயன்படுத்தி பெரிய அழிவுகளை உண்டாக்கக்கூடிய அளவிலான ஸ்ட்ராட்டஜிஸை ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கடையில் தான் இந்த ட்ரூஸ் அதுக்கான அந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு கால அளவு அப்படிங்கிறதுக்கு 5 நாட்கள் விடப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை என்ன விதமான முடிவுகளை எட்டக்கூடியதாக மாறுகிறது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.